தேவனுக்கும் நமக்கு இடையில் இருந்த பெரிய பிளவை நீக்கினார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரீதமாய் ஆசைப்பெற, விசேஷமாக இயேசு சொன்னபடி அவருடைய சிலுவையின் பாடுகளை தியானிக்கிற உங்கள் அனைவரையும் அவர் தாமே தம்முடைய அன்பினால் தேற்றுவாராக. நாம் எப்போதும் அவருடைய சிலுவையின் பாடுகளை அணிகலனாய் கொள்ள வேண்டும், ஆயுதங்களாய் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேதுரு நம்ம கட்டளையிடுகிறார். அருமையான தேவப்பிள்ளை, இன்றைக்கு மும்மணி ஆராதனை, அதிகாலை ஆராதனை எல்லாம் போய் அவர் நமக்காசின இரத்தத்தின் நிமித்தம் அவரை துதிப்பீர்கள். வேதம் இவ்விதமாய் சொல்வது யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே குமாரன். இதை குறித்து இயேசப்பா தெளிவாக சொல்லியிருக்கிறார். திராட்சை தோட்டத்தின் உபமானத்தில் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். எஜமான் தன்னுடைய தோட்டத்தின் கனிகளை கொண்டு வரும்படிக்கு பல வேலைக்காரை அனுப்புகிறார்கள். பிற்பாடு அவருடைய தூஷித்து அனுப்பின பிற்பாடு பிறரை அனுப்புகிறார்கள். பிற்பாடு அவருடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்களோ அவனை கொண்டு சுதந்திரம் நமக்கு சொந்தமாகும் என்று சொல்லி அந்த தோட்டத்தை அபகரிக்க நினைக்கிறார்கள். அப்பொழுது தோட்டத்தின் எஜமான் வந்து இந்த துன்மார்க்கரை அழித்து அந்த கனியை அதன் காலத்தில் கொடுக்கிறவர்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்கிறது. மத்தேயு 21:31-41 இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஒரே பேரான குமாரன். ஆம், தேவாதி தேவன் தம்முடைய சாலை மனிதனை படைத்தார். தம்மை போலவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தமக்கு உண்மையாக தமக்கு துரோகம் பண்ணக்கூடாது, தாம் சொன்னபடி நடக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் கொடுத்த கட்டளைகளும் பாரமானவர்கள் அல்ல. அவரும் அவனோடு கூட எப்பொழுதும் அளவலாவினார். ஆனால் ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாள் சாத்தானுக்கு இடம் கொடுத்த போது மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபமாயிற்று. ஒரு பக்கத்தில் பாவத்தினால் அவன் தேவனுடைய தண்டனை அனுபவிக்கிறான். தேவன் பாவின் மேல் தினந்தோறும் சினம் கொள்கிறவர் என்று சங்கீதம் 7:12 சொல்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் சொல்கிறது. பாவம் செய்கிறவனை சாவான் என்றும் எசேக்கியேல் 18:4 சொல்கிறது. ஆகவே அவன் பாவம் செய்யும் தேவ கோபத்துக்கு உள்ளாகிறான். அது மாத்திரமல்ல, ஆட்டோமேட்டிக்காக சத்ருவாய் சாத்தான் கையில் விழும்போது சாபங்கள், வியாதிகள், சங்கடங்கள், ஏமாற்றங்கள், பல கஷ்டங்களை அனுபவித்து முடிவிலே தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை விட்டு விலகி அவன் டிப்ரெஷன் ஆகி அகால பாராளத்தில் போய் சேருகிறான். சமீபத்தில் மிகவும் கேன்சரால் கஷ்டப்பட்ட ஒரு சகோதரி குறித்து சொன்னார்கள். நான் சொன்னேன், அவருடைய மீட்டிங் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. ஆனால் அடுத்த நாளிலே அந்த சகோதரி மகள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாள், அம்மா தற்கொலை செய்து விட்டார். ஏன் என்று கேட்டேன். கேன்சர் வியாதியின் அகோரம் அவரால் தாங்க முடியவில்லை. வலி 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 என்று துடிப்பாள். இன்னொரு சமயம் இன்னொரு கேன்சர் பேஷண்ட், யங் காய், பிளட் கேன்சர் கஷ்டப்பட்டான். ஹீமோ மற்றெல்லாம் பார்த்து நொந்து போனவன் தன்னை தற்கொலை செய்து கொண்டான். ஒரு பக்கத்தில் பாவம், ஒரு பக்கத்தில் சாபம், ஒரு பக்கத்தில் வியாதிகள், நோர்க்குகள் இந்த மனிதனை கஷ்டப்படுத்தியது, வேதனைப்படுத்தியது. ஒரு பக்கத்தில் அவன் தேவனுக்கு பகைஞனாக எண்ணப்படுகிறான். ஒரு பக்கத்தில் சாத்தான் அவனுக்கு வேண்டியதையும் பிரியமானதை கொடுத்தாலும் கூட, ஏன் உலகத்தை ஆட்சி செய்யும் பொறுப்பை கொடுத்தாலும் கூட, அல்டிமேட்டாய் சாத்தான் மனுஷ கொலைப்பாரன், பொய்யன். அவனை வேதனைப்படுத்துகிறான், அவனை துன்புறுத்துகிறான், அவன் மனதை சங்கடப்படுத்துகிறான். இதையெல்லாம் பார்த்த தேவன் அறிவு கெட்டாத அன்பை மனிதன் மீது வைத்தார். அதுதான் சிலுவையின் உபதேசம். அறிவு கெட்டாத அந்த அன்பும் கிருபையும்
திரளான பாவங்களை மூடியது. கிருபையும் சத்தியமும் பாவங்களை நிவர்த்தியாக்கும் என்று நீதிமொழிகள் 16:6 பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் மனிதன் மேல் அளவு கடந்த அன்பு வைத்தார். அது நம்மால் விவரிக்க முடியாது. நாம் பையனாக இருக்கும்போது, சத்துளாக இருக்கும்போது நம்ம மீது அன்பு வைத்து தாமை உலகத்திற்கு மனிதனாக வந்து பிராயச்சித்தமாக தாமை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை போல உலகத்தில் பாட நினைத்தல் ஒருவருமே இல்லை. ஆனால் நம்மீது கொண்ட அன்பிற்காக தம்மை தியாவிலே கொடுத்தார். இந்த அன்பில் 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, மன்னிப்பின் மாட்சிமை. சிலுவையில் மன்னிக்கும் மாட்சிமை பார்க்கும். 2வது, தேவனுக்கும் நமக்கு இடையில் இருந்த பெரிய பிளவை நீக்கினார். எபேசியர் 2:14-16. யூதர்கள் எப்போ பெருமையாக இருப்பாங்க, ஆரியர் வம்சம்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இவங்க எப்போதும் ஞானத்தில் சிறந்து விளங்குவாங்க, வியாபாரத்தில் சிறந்து விளங்குவாங்க, அக்ரிகல்ச்சர் சிறந்து விளங்குவாங்க. ஏன்னா இவங்க ஆபிரகாம் சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஒரே ஒரு மெய்யான தேவனை வணங்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கு ஆசையான பெருகும். ஆனால் ரொம்ப பெருமையாக இருப்பாங்க, பிடிவாரமாக இருப்பாங்க, ஆணவம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க, மற்றவங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த யூதர்களுக்கும் நமக்கு ஒரு இடையில பெரிய படம் வந்துச்சு. நமது குமாரன் ரத்தத்தினாலே யூதர்களை நம்மை இணைத்தார், ஆபிரகாம் சந்ததியாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, அவரை சேரக்கூடாத ஒளியில் இருக்கிற அவரை, மகாபரிசுமன் அவரை எப்போது நம்ம அணுகலாம் என்பதற்காக அந்த மகாபரிசு ஸ்தலத்தில் இருந்த திரையை மேலிருந்து கீழே கிழிச்சு போட்டார் ஏசப்பா. அதனால் இன்றைக்கி நம்ம எப்போ வேணாலும் பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். என்ன சந்தோஷமான காரியம் பாருங்கள். கடைசியாக அவர் பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும்போது மரணம் அவரை மேற்கொள்ளலை. நாமும் கூட ஒவ்வொரு இரவும் பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்புகிறேன் சொல்லணும். அப்போ எந்த விதமான கெட்ட பண்ணணும், சாத்தானுடைய சேனைகளும் நாம் அணுகாது. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் அன்பை பிள்ளைகள் புரிந்து கொள்ளச் செய். இந்த மகத்தான அன்புக்கு தங்களை அர்ப்பணிக்கும்படி செய். உம்முடைய மகத்துவமான சிலுவை அன்பை தியானிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. அவருடைய வீடுகள் பெரிய ரட்சிப்பை கட்டளையிடும். அவளை அணைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.